இப்ப கர்நாடகா நம்ம தமிழ்நாடுடைய பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 56% தான் எடுத்திருக்காங்க இந்த இயர். அப்பியர் ஆனவங்கல 56% தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் கர்நாடகால பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 58% இருக்கு. பாஸ்னா 113 எடுத்தாலே பாஸ் தானே. ஸோ 83,582 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாஸ் ஆயிருக்காங்க. பட் இவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேணாம். நம்மளுடைய காம்படிஷன் எல்லாம் இதுக்குள்ளதான். நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு சார் தமிழ்நாடுல எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு பார்த்துட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்குமா, பக்கத்துல ஸ்டேட்ல இருக்குமா, என்ன ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தா எனக்கு வந்து பக்கத்து ஸ்டேட்லலாம் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும், பக்கத்து ஸ்டேட்ஸ்லலாம் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ், அதுல என்ன ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும், இதெல்லாம் கன்ஃபியூஷன். இந்த வீடியோல கர்நாடகால டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க ஓபன் கேட்டகரியில அதாவது ஆல் இந்தியா கோட்டா 15% உள்ள போகணும்னாலும் சரி, இல்ல கர்நாடகாவோட ஸ்டேட் கோட்டால ஜெனரல் கேட்டகரியில நீங்க போய் கம்பீட் பண்ணணும்னாலும் எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க் நீங்க எடுத்திருக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது ஆல் இந்தியா ரேங்க் தான். என்னென்ன டாப் காலேஜஸ் கர்நாடகால இருக்கு, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, அதுல டாப் ரேங்க்ஸ் எல்லாம் வந்து ஆல் இந்தியா ரேங்க் என்ன எடுத்தா நமக்கு அது கிடைக்கும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வெறும் காலேஜஸ் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் மட்டும் பார்க்காம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபைன். ஸோ கர்நாடகா ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரேங்க் லிஸ்ட்? ஏன்னா தமிழ்நாடு மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணல, தனியா கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி எதுவுமே பண்ணலையே, இன்னும் பண்ணல. பட் அவங்க என்ன ரேங்க் லிஸ்ட் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க என்டிஏ கிட்ட இருந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் கிளைம்டு கர்நாடகா ஸ்டேட் இன் தேர் யூஜி நீட் 2025 என்டிஏ அப்ளிகேஷன். என்டிஏ அப்ளிகேஷன்ல யாரெல்லாம் கர்நாடகா ஸ்டூடெண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மார்க்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்ஸ்ல வந்து எவ்வளவு மார்க்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல 650 பிளஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 5, 600 பிளஸ் வந்து 100, 580 பிளஸ் 243, 550 பிளஸ் 681, 500 பிளஸ் 2970. அப்போ 500 பிளஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடோட ட்ரெண்ட் மட்டும் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவோட ட்ரெண்டும் அவ்வளவுதான். இவ்வளவுக்கும் தமிழ்நாடுவை விட கர்நாடகால வந்து நம்பர் ஆஃப் மெடிசன் சீட்ஸ் வந்து ஒரு 3000 சீட்ஸ் கிட்ட அதிகம் இருக்கு. 2500 to 3000 சீட்ஸ் வந்து அதிகம் இருக்கு. ரைட். 480 பிளஸ் பாருங்க 4473. அப்ப இது வரைக்குமே 480 பிளஸ் வரைக்கும் எடுத்தவங்களுக்குமே கர்நாடகால சீட் கன்ஃபார்ம், ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் சீட் கன்ஃபார்ம். இந்த 450 பிளஸ்ல தான் 7346 இருக்காங்க. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாருங்க. அப்ராக்சிமேட்லி ஐம் டெல்லிங் அரௌண்ட் 15,000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கர்நாடகால எவ்வளவு இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். பட் மார்க்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஆல் இந்தியா ரேங்க் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். அதுதான் அடுத்து பார்க்க போறோம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் பாருங்க. கர்நாடகால டோட்டலா 73 காலேஜஸ் இருக்கு. இதுல 24 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அண்ட் 49 வந்து பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இதுல இந்த 24 கவர்மெண்ட் காலேஜஸ்ல அப்ராக்சிமேட்லி 3800 சீட்ஸ் இருக்கு அண்ட் 49 பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 8745 இருக்கு. டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 12,545 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு கர்நாடகால. இதே இது நம்ம தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 9,200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் தான் இருக்கு. பிடிஎஸ்ஸையும் நீங்க வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா 11,500 சீட்ஸ் கிட்ட இருக்கும். இப்ப கர்நாடகா நம்ம தமிழ்நாடுடைய பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 56% தான் எடுத்திருக்காங்க இந்த இயர். அப்பியர் ஆனவங்கல 56% தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் கர்நாடகால பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 58% இருக்கு. பாஸ்னா 113 எடுத்தாலே பாஸ் தானே. ஸோ 83,582 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாஸ் ஆயிருக்காங்க. பட் இவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேணாம். நம்மளுடைய காம்படிஷன் எல்லாம் இதுக்குள்ளதான். ரைட். சரி சார், இதெல்லாம் வந்து அப்டிராக்டா இருக்கு. பட் ரொம்ப ப்ராப்பரா நம்ம ஆல் இந்தியா ரேங்க் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்களுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் அதோட கொரிலேட் பண்ணிப்போம். பிளஸ் என்னென்னலாம் வந்து முக்கியமான காலேஜஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஏன் இந்த 12,545 சொல்றேன் அப்படின்னா ரியல் போட்டியே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான். ஓகே. பட் நம்ம ஆல் இந்தியா கோட்டால உள்ள போறோம் அப்படின்னா வெறும் 15% சீட்ஸ் தான் அதுல கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பிரைவேட் காலேஜஸ் இருக்காது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ ஆல் இந்தியா ரேங்க் பார்க்கலாம். ஆல் இந்தியா கோட்டா அதுலயும் ஓசி கேட்டகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 16,689 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 2ல 19,640 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து நான் ஜெனரல் கேட்டகிரி எடுத்துக்கிறேன். பட் வந்து ஓபிசியில நீங்க வரீங்களா இல்ல எஸ்சிஎஸ்சியில வரீங்களாங்கிறத வச்சு இது இன்னும் கொஞ்சம் மாறும். ரைட். அண்ட் மாப்அப்ல பாத்தீங்கன்னா 22,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரே ரவுண்ட்ல வந்து 24,692 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்பெஷல் ஸ்ட்ரேல
25,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப சிம்பிளா ஆல் இந்தியா ரேங்க் 25,000க்குள்ள இருக்கீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஓசியா இருக்கீங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் கர்நாடகால கிடைக்கும். ரைட். அண்ட் சில முக்கியமான காலேஜஸ் பார்க்கலாம். சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர், சில்க் போர்டு கிட்ட இருக்கும். சில்க் போர்டு தாண்டினோன்னு அடுத்து மடிவாலா கிட்ட இருக்கும். இது வந்து மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் பர்சனலா போயிருக்கேன். மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேன்சருக்கு, ஆன்காலஜிக்குன்னே தனி இது, எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட். பெரிய பில்டிங், பிரிட்டிஷ் டைம்ல இருந்தே இருக்கிறது. ரைட். 11,483. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் பெங்களூர். 11,483. ரைட். அண்ட் கெம்பகோடா, இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கெம்பகோடா ஐஎம்எஸ் பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா 32,632 வரைக்கும் கிடைச்சிருக்கு. வைதேகி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 38,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஃபாதர் முல்லர் பெங்களூர்ல 53,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 53,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ராமையா மெடிக்கல் காலேஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் காலேஜ். அரௌண்ட் 63 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஏஜே இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பெங்களூர் 91,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஜெனரல் கேட்டகரி ஓசியா இருந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னா 25,000க்குள்ள ஆல் இந்தியா ரேங்க் இருக்கணும். பட் ஓரளவு நல்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கணும், இல்ல மீடியமா இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 90,000 வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்க் இருந்தாலும் உங்களுக்கு கர்நாடகால சீட் இருக்கு. ரைட். அண்ட் ஃபைனலா ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் கிடைச்சா போதும் சார் கர்நாடகால அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்க்க வேண்டியது 25K இருக்கீங்கன்னா டாப் நாச் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். மிட் காலேஜஸ் எல்லாம் 30ல இருந்து 70K இருக்கும். ரைட். அப் டு 90K வரைக்கும் கூட உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் இருக்கலாம். லோ டியர் பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 150K, அதாவது 1,50,000 வரைக்கும் கூட ஆல் இந்தியா ரேங்க்ல ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லோ மார்க், லோ ஏஆருக்கு வந்து என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு அடுத்து ஒரு வீடியோ போடுறோம். நீங்க கனா அகாடமியோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற இந்த மாதிரி கிளியர் கட்டான எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வரும். சார், என்னோட ரேங்க் ரொம்ப அதிகமா இருக்கு, பிரைவேட் காலேஜ்லாம் என்னால ஜாயின் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட நான் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் படிக்கணும் அப்படின்னா கனா அகாடமியில வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, துபாயில இருந்து மஸ்கட்ல இருந்தெல்லாம் நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாங்க. யூ கேன் அவைல் ஃபார் ஆன்லைன் கோச்சிங். ரைட். டெஸ்ட் வந்து உங்களுக்கு வீக்லி, பை வீக்லி, மந்த்லின்னு எக்கச்சக்கமான டெஸ்ட் வைப்போம். ஒரே கான்செப்ட் 5 தடவை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 5 டைம்ஸ் ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. லைவ் டெஸ்ட் எங்கேயுமே கிடையாது. ஸ்டாஃப் உங்களுக்காக கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. ரைட். அண்ட் பை வீக்லி இருக்கு. உங்களை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் 9:30 to 5:30 வரைக்கும் வந்து உங்களை என்கேஜ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட ப்ராப்பரா தெரியாத கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தோடையும் கனா அகாடமியோடைய ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கனா அகாடமிக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுங்க. நாங்க போர்ட்டல் வச்சிருக்கோம். அந்த போர்ட்டல்ல வந்து ஃப்ரீயா கோர்சஸ் எடுத்துக்கங்க, லைவ் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஆல். கனா அகாடமியை சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.